அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காணொளி எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி சம்மந்தமாக. டிஆர்பிலேருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் புதிய அரசாங்கம் பதவியேற்றோடனே கொடுக்க போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த வருஷத்துக்கான 2026க்கான அந்த அன்வர் பனாரர் அப்படின்றது டோட்டலாக சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, காமன் டெட்டு மே மாதம் கால்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜூலை மாதம் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்ம. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அந்த குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்றத ஆல்ரெடி ஏற்கனவே குறைச்சிருக்காங்க. அறிக்கை எண் 1லேயே 2026 26/2/2026 பிப்ரவரி மாதம் 27ஆம் வந்த அறிக்கையின் அடிப்படையில் அரசாணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிக்கான குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் 40% அரசு குறைத்து வெளியிட்டிருக்கு. ஸோ புதிய அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் அடுத்து பதவியேற்கக்கூடிய ஒரு புதிய அரசாங்கம் இன்னும் மதிப்பெண்ணை குவாலிஃபைங் மார்க்ஸை குறைக்கலாம் அப்படின்னு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, ஜென்ரல் கேட்டகிரி, ஓகேங்களா, இவங்க அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் மதிப்பெண் அப்படின்றது ஒரு 60 மதிப்பெண்ணாக குறைக்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. புதிய அரசாங்கத்திடமும் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதற்கான அந்த குறைந்தபட்ச மதிப்பெண் மினிமம் ஸ்கோரிங் மார்க் அப்படின்றது ஜென்ரலுக்கு 150 மதிப்பெண்ணுக்கு 60%, கிட்டத்தட்ட 90 மார்க் எடுத்தால் தான் அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்றது டெட்டில் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 150 மதிப்பெண்ணுக்கு 50%, அதாவது 75 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 மதிப்பெண்ணுக்கு 40%, அதாவது 60 மதிப்பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 40%ன்றது 60%. அப்போ டெட்டு நீங்கள் பேப்பர் 1 இருக்கலாம், பேப்பர் 2 இருக்கலாம். பேப்பர் 2வில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், அல்லது சோசியல் சயின்ஸாக இருக்கலாம். நீங்கள் பேப்பர் 1, பேப்பர் 2 எந்த மேஜர் எழுதினாலும் இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டெட்டில் தேர்ச்சி என்பது நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ புதுசாக இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்றத குறைச்சாங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் அந்த டெட்டில் தேர்ச்சி பெற வாய்ப்புண்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்க நிறைய எக்ஸாமினேஷனில் அவங்க 73, 72, 60, 65லாம் வாங்கி இப்போ கிட்டத்தட்ட நிறைய ஆசிரியர் பெருமக்கள் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேர்ச்சியை அடைய முடியாமல் போயிருக்கு. ஸோ இன்னில் அடுத்து வரக்கூடிய ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது காமன் டெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதமும் நவம்பர் மாதம் வரப்போகுது. ஸோ அதில் வரக்கூடிய அந்த கால்ஃபர்லையாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்றது ஒரு 40 மதிப்பெண்ணை குறைச்சாங்க அப்படின்னா, அல்லது ஒரு 60 மதிப்பெண்ணை மாற்றினாங்க அப்படின்னா, 40% அல்லது 60 மதிப்பெண் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க அப்படின்னா, நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வேலைக்கு செல்லக்கூடியவங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, இன்னும் பல பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குறைந்தபட்ச மதிப்பெண் அப்படின்றது அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியோட அனுவல் பிளானை சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நியமன தேர்வு இல்லாமல் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ், பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன், எஸ்ஜிடி எக்ஸாமினேஷன், யூஜி டிஆர்பி போன்ற பல்வேறு விதமான காலி பணியிடங்கள் அங்கே கொடுக்கப்படணும். இதன் மூலமாக 2026 பல ஆசிரியர் பெருமக்கள் அரசு பணிக்கு சேரணும், பல ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியராக மாறணும் அப்படின்னு நாமும் கோரிக்கை வைக்கலாம். நிறைய ஆசிரியர் பெருமக்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது தொடர்பாக நம்ம காணொளி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் பல சேனல்ஸும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்ருக்காங்க. இதன் மூலமாக 2 விஷயம்தான். ஒன்று, புதிய அனுவல் பனாரர் வரும்போது அதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி கண்டிப்பாக இடம் பெறணும். ஏன் அப்படின்னா, இப்போ 2025 வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க, இவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா 1947 சம்திங் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 1900 கிட்ட ஒரு போஸ்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலி பணியத்தோட எண்ணிக்கையும் அவங்க அனுவல் பனாரிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அந்த 2026 வந்து இந்த டிஆர்பி பிளானரில் எந்த ஒரு காலி பணியிடத்தின் எண்ணிக்கையும் அறிவிக்கப்படலை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான் இந்த வருஷம் டைம் டேபிளில் இடம்பெற்றுச்சு. ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். மேலும் இதையே நம்பி இருக்கக்கூடிய பல ஆசிரியர் பெருமக்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா, காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றும் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கான பேட்டர்ன் என்ன, அதற்கான சிலபஸ் என்ன, அதற்கான வரைவு திட்டம், மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம், அதற்கான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை, அப்படி
இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் எவ்வளோ மதிப்பெண் வாங்கினாங்க அப்படின்றது நம்மளோட சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல ஆசிரியர் பெருமக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணிட்டு யூஜிடிஆர்பி எப்போ வரும், எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பல போட்டியாளர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த 2026 மேக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு சில சேஞ்ச் பண்ணி இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் செப்டம்பர்லேயோ அல்லது ஆகஸ்ட்லேயோ நடக்க வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக அந்த பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல் பாஸ் பண்ண பல ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த பட்டதாரி ஆசிரியர் பணியும் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2024 தான் நடந்தது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இந்த 2025 நடக்கல. ஸோ 2026 நம்ம எதிர்பார்க்கலாம். அனைவருமே எதிர்பார்க்குறது அது ஒன்று தான். நன்றி.